ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லி வந்து இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் கண்டிப்பாக பிரிவினை ஏற்பட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம விஜய் வந்து நம்ம மல்லியை ரொம்பவே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியால் தான் வெண்பா காணாமல் போனாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம மல்லி கூட ஒழுங்காக பேசுறது இல்லை. எதுவுமே வந்து நம்ம மல்லியை கூட வச்சுட்டு நம்ம வெண்பாவை தேடலாம் அப்படின்னா அது கூட அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சமயத்துலயாச்சும் நம்ம மல்லி உதவ விடுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கும் நம்ம விஜய் விட மாட்டேன்றாங்க. அப்படின்னா என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம மல்லியை சுத்தமா வெறுக்கிறாங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப நல்ல தெளிவா தெரிய வருது. ஆனா வந்து இதுதான் நம்மளோட சான்ஸ், நம்ம இதை விட்டோம்னா அவ்வளவுதான், இந்த மல்லி இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் கங்கனை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி எதை தான் சமாளிக்குவாங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம், இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம், நம்ம வெண்பா வந்து காணோம் அது ஒரு பக்கம்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு ஒரே போராட்டமா இருக்குது. இந்த கன்சீவான விஷயத்தை வேற எப்படி நம்ம விஜய் கிட்ட சொல்றது அப்படின்னு ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க தான் போகுது. நம்ம வெண்பா வந்து யார் கையில மாட்ட போறாங்க, யார் வந்து நம்ம வெண்பாவை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர போறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம், கதிரேசன் நிஷா எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்னோட பேத்தியும் இல்லை என்னோட மாப்பிள்ளையும் இங்கே இல்லை, உன்னையும் மட்டும் எதுக்கு இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கதிரேசன் எல்லாம் வந்து நம்ம மல்லியை வந்து ரொம்பவே காயப்படுத்துறாங்க. நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல என்ன செய்ய போறாங்கன்றதை எல்லாம் பார்க்கலாம். இந்த வீட்டை விட்டு போனாலுமே நம்ம விஜய் கண்டிப்பா மறக்க முடியாது. நம்ம விஜய் என்ன செய்ய போறாங்க, நம்ம வெண்பா கிடைச்சிட்டாலும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மல்லி இல்லாத ரொம்பவே கஷ்டப்பட போறாங்க. அந்த கஷ்டத்தை தாண்டி எப்படி ஒண்ணு சேர போறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து தீபிகா தான். கண்டிப்பா தீபிகா வந்து நம்ம வெண்பாவை கடத்தாத இருந்திருந்தா கண்டிப்பா இந்த சூழ்நிலை வந்து மாறி இருக்கும். வாங்க என்ன நடக்கும்ன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.